அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும், ஜாதகத்தில் என்னென்ன கிரகதோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் போய் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னாக்கா, கல்யாணம் ஆயிடுது ஆனால் குழந்தை கிடைக்க மாட்டேங்குது. இந்த குழந்தை ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கா, அதுக்கு ஜாதக ரீதியில் நிறைய காரணங்கள் உண்டு. முதல் காரணம், ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் புத்திரக்காரகன் சரியில்லைன்னா குழந்தை பாக்கியம் தடைபடும். குரு கிரகம் வக்ரமாய் இருந்தாலோ நீசமாய் இருந்தாலோ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை ஏற்படும். அதே நேரங்களில் பித்திருக்களுடைய தோஷம், முன்னோருடைய தோஷமாக இருந்தாலும் இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு தாமதமாகும். இந்த மூணையும் யாரு ஜாதகத்தில் சரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை கிடைச்சிருச்சுன்னா சிக்கல் இல்லை. இன்னைக்கு ஆனால் எப்படி இருக்குன்னாக்கா, அந்த காலத்தில் 10 குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்த இடத்துல 2 குழந்தை பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு குழந்தையே கிடைக்கிறதுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஜாதகத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு நாகதோஷங்கள் அதிகமாக இருக்கு, புத்திரதோஷம் அதிகமாக இருக்கு, குரு கிரகதோஷம் அதிகமாக இருக்கு, பித்ருதோஷம் அதிகமாக இருக்கு. இந்த 4 யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு குழந்தையே இருக்காது, குழந்தையே பிறந்திருக்காது. இதுல யாராவதுக்கு இந்த 4ல் சொன்னதுல 1ஓ 2ஓ சரியா இருக்கும், 1 2 சரியா இருக்காது. இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, பெண் வாரிசு மட்டும்தான் இருக்கும், ஆண் வாரிசு இருக்காது. அதுலயும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னாக்கா, நல்ல நேரத்துல குழந்தை பிறந்திருக்காது. இந்த ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்களுக்கு இந்த தோஷம் இருந்து ரொம்ப நம்ம பெருமாள்கிட்டையோ சுவாமிகிட்டையோ பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னாக்கா குழந்தை கிடைக்கும். ஆனால் என்ன ஆகும்னாக்கா, இந்த தோஷம் இல்லாமல் அந்த குழந்தையில சேர்ந்துடும். அப்போ தான் அந்த குழந்தை நிறைய சேட்டை பண்ணுறது, தவறான வழிகளில் போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருந்தாலும் சரி, மற்ற இந்த புத்திர பிரச்சனைகளுக்கு உண்டான தோஷம் இருந்தால் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் அதிசீக்கிரமாக குழந்தை கிடைக்கும். குழந்தை எப்படி கிடைக்கும்? நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை கிடைக்கும், நல்ல புத்தியுள்ள குழந்தை கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் அங்கஹீனமா, ஒரு காது கேட்கல, கண்ணுக்கு தெரியலை, இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அப்ப ஜாதகத்துல என்னென்ன அந்த கிரக தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்களை நீங்கள் போக்கி கொள்ள வேண்டும். அந்த போக்கி கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்ற சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் பண்ணணும். உடம்பு ரீதியில இந்த ஸ்பேம் அப்படின்னு சொல்ற அந்த உயிரணுக்களுடைய தோஷம் இருக்கும். அதுக்கு தன்வந்திரி நாராயண ஹோமம் கண்டிப்பான முறையில பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆதித்யாதி நவகிரக ஹோமம் பண்ணணும். இந்த தோஷங்கள் எல்லாம் விலகணும், நாகதோஷம் எடுக்கணும். கண்டிப்பான முறையில குழந்தை கிடைக்கும், எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும். ஆனா இந்த தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா தள்ளி போகும். ஆண் வாரிசு இல்லைன்னு இருந்தால், பெண்ணு மட்டும்தான் இருக்கு, ஆண் குழந்தை இல்லைன்னாக்கா ஆண் குழந்தைக்கு வேணும்னா இந்த பரிகார தோஷங்கள் நீங்களும் இந்த பரிகாரம் பண்ணணும், அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை கிடைக்கும். அதனால குழந்தை வரம் வேணுங்கிறவங்க உங்க ஜாதகத்தை அனுப்பினீங்கன்னா அதுல என்னென்ன கிரக தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்கள்லாம் விலக்கி தருவோம். உங்களுக்கு நல்லபடியாக அதிர்ஷ்டமான, நல்ல அழகான, ஞானமுள்ள, புத்தியுள்ள குழந்தை கிடைக்கும். ஸ்ரீ அலர்மேல் மங்கா பத்மாவதி சமேத வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, நமஸ்காரம்.